அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை நம்ம கிரிவல பாதையில் வழிபட்ட பின்பு அண்ணாமலையாரை தரிசிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? இந்த பங்குனி உத்திர நாட்களில் நாம் எப்படி கிரிவலம் வர வேண்டும்? அண்ணாமலையாரை எப்படி தரிசனம் செய்ய வேண்டும்? பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் என்ன? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் பங்குனி உத்திர விரதம். இந்த பங்குனி உத்திர நாட்களில் பௌர்ணமியில் நாம் கிரிவலம் வருவது முருகனின் அருள் மட்டுமின்றி சிவபெருமானின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் கிரிவலம் வருவதால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக நாம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை கிரிவலம் செல்வது சிறப்புக்குரிய ஒன்று. நம்ம எந்த நாட்களில் கிரிவலம் மேற்கொண்டால் நமக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிந்துக்கலாம். இந்த புதன்கிழமை நாட்களில் கிரிவலம் வருவது நம்முடைய வாழ்க்கையில் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சரஸ்வதி தேவியின் முழு அருள் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த புதன்கிழமை நாட்களில் வரக்கூடிய கிரிவலத்திற்கு சிறப்புக்குரிய ஒன்று. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவியும், திங்கக்கிழமைகளில் இந்திர பதவியும், செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமையில் இருந்து விடுபடலாம். புதன்கிழமை நாட்களில் கலைகளில் தேர்ச்சி முக்தி கிடைக்கும். வியாழக்கிழமை ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் நமக்கு வைகுண்ட பதவியும், சனிக்கிழமைகளில் பிறவி பிணியில் இருந்து விடுபடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள், 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம். இதன் அடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்கு. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரும் குளங்கள் கோவிலின் உள்ளே அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றியிருக்காங்க. இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காரு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காங்க. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காங்க. அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காங்க. அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கக்கூடிய அண்ணாமலை. அது மட்டும் இல்லாமல் பின்பு தன்னை வழிபடுவதற்காக லிங்கேஸ்வரராக காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இறைவன் இந்த தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் புரிவரதாகும். கரைவரை கோஷ்டத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கேஸ்வரர் எழுந்திருக்கிறதாகும். இந்த தல இறைவனின் சன்னதியை அடுத்து உண்ணாமுலை அம்மனுக்கு தனி சன்னதி கருவறையில் காட்சி தருவதாக சொல்லப்படுது. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய் உரைச்சிருக்காங்க. இதை அறிந்த சிவபெருமான் தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்காரு. இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகாதீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும். வருடத்தில் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தலத்தில் நடந்து கொண்டிருப்பது தனி சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ளலாம்.
ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை. அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை. அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையன்று விசேஷ வழிபாடுகள் நடக்கிறதாகும். செவ்வாய்க்கிழமையன்று வழிபடுவோர் பிறவி பிணியில இருந்து விடுபடலாம் என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கிளை கோபுரம் 81 அடி உயரம். தெற்கு திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம். தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம். மேற்கு பேய் கோபுரம் 60 அடி 160 அடி உயரம். மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம் கொண்டிருக்கு. அது மட்டுமே இல்லாமல் வடக்கே அம்மணியம்மன் கோபுரம் 171 அடி உயரம். வடக்கு கட்டை கோபுரம் 45 அடி உயரம் கொண்டிருக்கு. அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகும். கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும். துவாபர யுகத்தில் தாமிர மலையாகும். கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2668 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்குது. 21 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கு என சொல்லப்படுது. இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை நம்மால் காணலாம் என்பது சிறப்பாக சொல்லப்படுது. இங்கே இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வருளலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான லிங்கங்கள் இருக்கு. கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிந்திருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டதாகும். அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கு ஐயன், நீங்கள் எப்பொழுதும் என்னை பிரியாதிருக்க தங்களுடைய திருமேனியில் எனக்கு இடம்பாகம் தந்தருள வேண்டும் என வேண்டியிருக்காங்க. அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்றிருக்காரு. அவ்வாறு உமையும் தவம் செஞ்சிருக்காங்க. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருதியும் சேரும்னால மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. அப்பொழுது மலையை இடதுபுறமாக சுற்றி என அசுரிரி ஒலித்தது. அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமேனியில இடப்பாகத்தை அளித்து ஆட்கொண்டிருக்காங்க. சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்திருக்காங்க. இதனை நினைவு கூறும் விதமாக அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை நாம் கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவியும், திங்கக்கிழமைகளில் கிரிவலம் மேற்கொள்வதால் இந்திர பதவியும், செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை நீங்கும், புதன்கிழமைகளில் கலைகளில் தேர்ச்சி முக்தி கிடைக்கும், வியாழக்கிழமைகளில் நாம் கிரிவலம் மேற்கொள்வதால் ஞானமும், வெள்ளிக்கிழமைகளில் வைகுண்ட பதவியும், சனிக்கிழமைகளில் பிறவி பிணை அகுலும் அப்படின்னு சொல்லப்படுது. கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாக இருக்கார். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை. பின்னர் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை நாம் வணங்க வேணும். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் நாம் அம்பிகையும் தரிசனம் செய்ய வேண்டும். இந்த கோவிலில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வர தொடங்க வேண்டும். கிரிவலத்தை இப்படிதான் தொடங்க வேண்டும் என்பது நியதியாக இருக்கு. கிரிவல பாதையில் 8 திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும். நம்மோட சித்தர்களும் வருவாங்க என சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் நம்முடைய மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம். கை கால்களை வீசிக்கொண்டோ நாம் பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது. மனதில் அமைதியாக அண்ணாமலைக்கு அரோகரா என கூறிக்கொண்டு செல்ல வேண்டும். காலணிகள் அணியக்கூடாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கை கூப்பி நாம் வணங்க வேண்டும். எல்லா தினங்களிலுமே கிரிவலம் செய்யலாம். ஆனால் பௌர்ணமி நாட்களில் இந்த மலையை வலம் வந்தால் ஏற்படும் நலன்களும் நன்மைகளும் ஏராளமாய் அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் 100 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. விழாவின் இறுதி நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு 10 தீபங்களையும் மூலத்தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கொடிக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க. அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுத்து உள்ளே சென்று விடுவார். இது ஒரு சில நிமிட தரிசனம்தான். அது மட்டும் இல்லாமல் வாசல் வழியே
பெரிய தீவட்டியை ஆண்ட மலையில் தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க. இதன் மூலம் மகாதீபம் ஏற்றம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.